பிரைஸ் லார்ட். இன்றைக்கு 7வது நாளாகிய இந்த நாளுடைய தியானத்தில் நாம் மார்க் முதல் அதிகாரம் 40 தொடங்கி 45ஆம் வசனத்தில் வரைக்கும் உள்ள காரியங்களை பார்க்கவிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமில் இருக்கிறார். குஷ்டரோகி ஒருவன் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறான். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என்னை உம்முடைய சித்தத்தின்படி சுகமாக்குங்கன்னு சொல்லி கேட்கிறான். ஆண்டவராகிய தேவன் சொல்றா, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகன்னு சொல்லி அவனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். சுகப்படுத்தினவன் வெளியே போயிட்டு இயேசு கிறிஸ்துவை மிகவும் பிரஸ்தாபப்படுத்துகிறான். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் கட்டளையும் இட்டிருக்கிறார். இருந்த போதிலும் ஆண்டவருடைய நாமம் அங்கே பிரஸ்தாபப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஒருவரையும் புறக்கணிப்பது கிடையாது. அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம மனசில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாத மனவேதனைகள், மனக்கவலைகள், நாம் எது இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை கேட்கிறவரும், விசாரிக்கிறவரும், நம்மை சுகப்படுத்துகிறவரும், நம்மை விடுதலையாக்குறவருமாய் இருக்கிறார். ஆண்டவர் அன்றைக்கு வாங்க, தொடர்ந்து அவருக்குள்ள வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.